நம்ம இப்போ 1/2 கிலோ கம்பு எடுத்துருக்குறோம். இதில் சாதம் செய்யலாம். குக்கர்லேயே மிக்சியில் அரைச்சி குக்கரில் சாப்பிக்கலாம். முதல்ல அரைச்சி எடுக்கிறதுக்கு பேர் தவிடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அரிசி வேகும்போது போடணும். இதுதான் ஒரு டைம் தான் அரைச்சிருக்கிறேன். புடைச்சிட்டு பார்க்கலாம். தவிடு புடைச்சி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். இது 2வதாக ஒரு போட்டோம்னாக்கா மாவு கிடச்சிரும். அப்புறம் சமைச்சிடலாம். எல்லாம் அரைச்சாச்சு. இது வந்து பெரிய குருணை, இது வந்து அதுக்கு அடுத்த குருணை, இது வந்து தவிடு. இந்த பெரிய குருணை வெந்ததுக்கப்புறம் சின்ன குருணையை போடணும். இது வெந்ததுக்கப்புறம் தவிட்டை கொட்டி புழுங்க விடணும். தண்ணி கொதிச்சிருச்சு, போட்டாச்சு, வேகட்டும். அடுத்த குருணை போடும்போது பார்க்கலாம். கம்பு வெந்துக்குச்சு. அடுத்தது குருணையை போட்டுக்கலாம். இதுவும் வேகட்டும். அதுக்கப்புறமா தவிடு போடணும். இந்த பாத்திரத்தில் இருக்குது. நம்ம ஒரு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா வெந்து போயிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தவிட்டு கலந்து கொஞ்சம் நேரம் புழுங்க விட்டுருலாம். இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு நாட்டு சக்கரை கலந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த காலத்துலாம் விதவிதமான தின்பண்டங்கள் கிடையாது. என்ன சமைக்கிறோமோ அதிலேருந்து ஒரு உணவு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. கொட்டியாச்சு, கிளறி மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போடக்கூடாது. எப்படி திறந்த வாட்டிலே வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். கம்பு வெந்துருச்சு. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெந்துருச்சு. இனி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லாம் உருண்டை வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு குண்டாவில் போட்டு இப்படி உருட்டினோம்னா உருண்டையாக வந்துடும். கம்மஞ்சோத்துக்கு பாலக்கீரையும் கூட்டுக்கீரையும் போட்டு கீரை கடைஞ்சிருக்கிறேன். உங்கள் யாருக்குன்னா வேணும்னாக்கா சொல்லுங்கள். நான் அரைச்ச மாதிரியே ட்ரையாக அரைச்சி 3 விதமான பவுடராக கொடுக்குறேன். நீங்கள் சமைச்சிக்கலாம். வேலைக்கு போகிற சகோதரிங்க அம்மாங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்.